கோபி மஞ்சூரியன் செய்றதுக்கு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 1/2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி, 1/2 ஸ்பூன் நார்மல் சில்லி, உப்பு தேவையான அளவு போட்டு, இந்த காலிஃப்ளவரை சுடுதண்ணில போட்டு எடுத்து வச்சது, அத அப்படியே நல்லா பெசஞ்சு, தண்ணி இல்லாம ரொம்ப ட்ரையாவும் இல்லாம, ரொம்ப தண்ணியாவும் இல்லாம பெசஞ்சு எடுத்து, அப்படியே ஒரு 75 ml எண்ணெய் ஊத்தியிருக்கேங்க அவ்வளோதான். அதில வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பூண்டு ஒரு 3 பல் நல்லா சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். அத அந்த எண்ணெயில போட்டு ரொம்ப கருக விடக்கூடாது. வாசம் வந்து கசப்படிக்க ஆரம்பிச்சுரும். லைட்டா இது பண்ணிட்டு பச்சை பட்டாணி, குடமிளகா, பெரிய வெங்காயம் இத 2யும் கியூப் சைஸ்ல நறுக்கியிருக்கேன். இப்போ நீங்க வந்து தேவையில்ல பச்சை பட்டாணி இல்லைன்னா விட்டுறலாம். நான் சில்லி சாஸ் இல்லாம காஷ்மீரி சில்லி பவுடரே ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சோயா சாஸ் வந்து 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் வந்து கெச்சப் போட்டிருக்கேன். டொமேட்டோ கெச்சப். இதோட வந்து நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில கடலை மாவு 1/2 ஸ்பூன் போட்டு கலந்து அதையும் போட்டுட்டு, இந்த குடமிளகாய், வெங்காயம், காலிஃப்ளவர் எல்லாம் ஒண்ணா கலந்து பச்சை பட்டாணி எல்லாம் அப்படியே ட்ரையா கொஞ்சம் ஆன பின்னாடி அப்படியே எடுத்து ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு வச்சுக்கிட்டோம்னா, அட்டகாசமான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இத நீங்க சும்மாவே சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பரா இருக்கும்.